गिरिडी है हिंदी ले அது சொல்லுங்க. ஹிந்தி எதுக்கு? டிக்கெட் கவுண்டர் சினாரியோ. அண்ணா ஒரு கிஸ் கொடுங்க. தளபதி சார் தான் கரெக்டா சொன்னாரு. நமக்கு அது வராது இல்ல, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். ஏன்னா he had different plans. நான் நினச்சினாட்ட அசிஸ்டண்ட்டாக சேர்ந்ததுக்கான காரணமே 3 வேளை சாப்பாடு எனக்கு வேணும். ஒன்னாருண்டா வாழ்க்கையில் நான் பட்ட கஷ்டம் அவ பார்வப்பட்டா காணாமலே போகும். அப்படியே அது உள்ள போய் அவர் ஒன்று கொடுத்தாரு. சூரியன் டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட கிஸ் படக்குழுவினர்கள் இருக்காங்க. அதாவது சின்ன வயசுல 4 பேர் இருக்கும்போது கூட ஆமா நான் ஆக்சுவலாக கும்பலா வந்ததே சரி என்னையே கொஞ்சம் நம்ம எஸ்கேப் ஆகலான்னு தான். சரி, கிஸ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? கிஸ் வந்து இந்த அவராண்ட உங்ககிட்ட இருந்தா ஸ்டார்ட் ஆச்சா கிஸ்? ஐடியா வந்தது ப்ரோ, கிஸ் பண்ணலாம். கிஸ் பண்ணலாம்னு உங்களுக்கு வரல, எனக்கு தான் வந்திருக்குது. கிஸ் பண்ணலாம்னு உங்களுக்கு வரவே இல்லை, அப்படியே நான் வச்சிருக்கேன் ப்ரோ. ஓகேவா? ஸோ ஐடியாவாக வரும்போது நான் வீட்டில் சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கும்போது சடனாக கவினோட தாட் ப்ராசஸ் ஜாஸ்தி வந்துருச்சு. நம்ம எப்பவுமே எது இல்லை கிஸ்ஸு படத்தை பற்றி ஐடியா பண்ணும்போது நான் வீட்டில் ஒய்ஃப் கூட தான் அதை வந்து நான் டிஸ்கஸ் பண்ணேன். அப்போ நான் சொல்லும்போது என்னெல்லாமோ இவங்க அவங்க அப்படின்னு சொன்னோம். பட் ஆனால் சரியா இல்லை. பட் ஒரு 3-4 டேஸாக நம்ம நினைக்கிறதுல எல்லாத்துலேயுமே கவினோட ஃபேஸு நமக்கு அது அப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஷாப்புக்கு போகிறீங்க வச்சுக்கோங்களேன், ஒரு டிஷர்ட்லாம் எடுத்தால் அதில் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு நினச்சி பார்ப்பீங்க. அப்படி பார்ப்பீங்களா? அந்த மாதிரியான நான் விஷுவல் பண்ணி பார்க்கும்போது ஒரு 4-5 டேஸாக ரொம்ப கவின் மேலேயே தாட்ஸாகவே இருந்தது. கவினுக்கு ஃபோன் பண்ணேன், என்ன நான் உனக்கு ஒன்று மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். எனக்கு எப்பயுமே ஒரு மீட் பண்ணணும் அப்படின்னாருன்னா வேற யாராவது கதை சொல்லணும்னு இவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க, வேற யாராவது என்ன பிடிக்கணும்னு சொல்லி விட்டு ஏதாவது கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரிதான் நிறைய பேர் கவினை வந்துட்டு மீட் பண்றதுக்கு அந்த மாதிரிதான் நான் சரி ஓகே ஜி வாங்க ஜி அப்படின்னா பார்த்தா இவரு மட்டும் வந்தாரு. எங்க ஜி டைரக்டர் அப்படின்னா பார்க்கயத்துல போயிட்டு மீட் பண்ணும்போது அப்போ அந்த இது அங்கே ஒர்க் அவுட்லாம் ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கவின் ஆக்சுவலாக என்ன நான் ஓப்பன் பண்ண அப்படின்னு எதுக்கு ஓப்பன் பண்ணுறீங்க அந்த மாதிரி என்ன நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு புரியல அப்படின்னு. இதுதான் கவின். ஓஹோ அப்படின்னு அது ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தாண்டின விஷயம். டக்குன்னு போய் சொல்லுவோம் பிடிக்கல அப்படின்னா அட்லீஸ்ட் தெரிஞ்சவங்ககிட்ட தானே பிடிக்காம போச்சு பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ்லேயாவது வந்துடலான்னு. அப்புறமா அது எல்லாமே நல்லபடியாக அங்கேருந்து நடந்துச்சு. ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆனது தான் கிஸ். ஆமாம், கிஸ் படத்தோட டீசர் பார்த்துட்டு கீழே வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருந்தோம். அதில் ஒரு 2 கமெண்ட்ஸ் எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அது நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணுறீங்க? போட்டதா இல்லை நான் போடலை. சாண்டியோட வேற ஐடி டிக்கெட் கவுண்டர் சினாரியோ. அண்ணா ஒரு கிஸ் கொடுங்க. அது நிறைய படங்களுக்கு வந்திருக்கு. வாரிசு, எனக்கு ஒரு வாரிசு, பிச்சைக்காரன், அப்புறம் இன்னும் நிறைய ஏதோ ஒன்று பயங்கர அல்டிமேட்டா என்னமோ ஒன்று எனக்கு ஒன்று இது கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சம்திங். இது அந்த பெருமை அந்த வரிசையில் நீங்களும் இருக்கீங்க. அடுத்து வந்து இதுவரை வாழ்க்கையில் கிஸ் அடிக்காதவர்கள் சார்பாக படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஜென் மார்டின் ப்ரோ, டாடா படம் வந்து பார்க்கறதுக்கு அந்த எமோஷன்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆனது எவ்வளோ அந்த படத்தோட வெற்றிக்கு ரொம்ப முக்கிய காரணமாக இருந்ததோ அதே மாதிரி பாட்டு எனக்கு வந்து அதுவும் அந்த போகாதே பாட்டெல்லாம் எவ்வளோ டைம் கேட்டிருக்கோம் அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. ஏன்னா அது எனக்கு அந்த மாதிரி ஒரு சினாரியோ நடக்கவே இல்லை வாழ்க்கையில் எனக்கும். ஆனால் அந்த மாதிரி ஒரு சினாரியோ நடக்கணும் அப்படின்னு அந்த மியூசிக் வந்து என்னை ஃபீல் பண்ண வச்சுது. ஸோ அவ்வளோ பெரிய கிளைமேக்ஸா இல்லை குழந்தையில இருந்தா? கிளைமேக்ஸ். கவின் படத்துல இருந்து ஆசையா வருது. லாஸ்ட் படம் பிளடி பெக்கர் நடந்தா நல்லா இருக்கும். அது மாதிரி அந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் காரணம் வந்து மியூசிக் அப்படின்னு சொல்லலாம். ப்ரோ நீங்களும் 100%. இப்போ அதை தொடர்ந்து கவின் ப்ரோ கூட 3வது படமா ஒர்க் பண்றீங்க. எனக்கு என்ன கேள்வினா, இப்போ வந்து நம்ம படம் பார்க்க ஸ்டார்ட் ஆனப்போ படத்துல வந்து ஒரு 5 பாட்டு 6 பாட்டு பாட்டை வச்சு ஆல்பத்தை வச்சே ஓடின படங்கள் நிறைய இருக்கு. பட் இப்போ வந்து படத்துல பாட்டே குறைஞ்சிருச்சு. ஏதாவது ஒரு பாட்டு 2 பாட்டு. ஒரு மியூசிக் டைரக்டரா இது வந்து உங்களை எப்படி இம்பாக்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? இதை எப்படி நீங்க பாக்குறீங்க?
ஐ மீன் படம் தானே அது டிசைட் பண்ணுது. இப்போ மோர் டுவர்ட்ஸ் எப்படி சொல்கிறது, இப்போ வந்து ஒரு ஸ்டோரி வைஸ் ஃபோக்கஸ்டாக அது ஒரு ஜான்ரா ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற படங்களுக்கு சாங்ஸ் தேவைப்படுறது இல்லை. இப்போ ப்ராப்பர் ஆக்ஷன் ஃபிலிமாக இருக்கட்டும், கைதி மாதிரி ஒரு படங்களுக்கும் அங்கே சாங்ஸ் நமக்கு தேவைப்படுறது. ஸோ இப்போ அந்த மாதிரி படங்களும் இப்போ நிறையா வர்றதுனால அது தப்புலாம் கிடையாது, அதுவும் சமதான். ஏன்னா இங்கிலீஷ்லலாம் பாட்டே இல்லையே, எல்லாம் ஸ்கோர் ரொம்ப முக்கியமாக இருக்கு. ஆனால் நம்மளோட ரூட்ஸ்ன்னு பார்த்தா இந்தியன் மியூசிக்காக இருக்கட்டும், நம்மளோட கல்ச்சராக இருக்கட்டும், தேட்டர் படம்னா அதெல்லாம் பாட்டு ஃபைட் எல்லாம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அது நம்மளோட ஜான்ரா மாதிரி தானே, இந்தியன் ஃபிலிம்ஸ்க்கு இருக்கிற ஜான்ரா தானே. ஸோ அது இதுவும் ரெண்டுமே நல்லா தான். அண்ட் இந்த பாட்டை பற்றி பேசலாமா? ஷூர். இந்த பாட்டை பற்றி தான் பேசணும், அதுக்கு தான் வந்திருக்கோம். சாரி, இந்த பாட்டை பற்றி பேசலாம். ஆமாம், இந்த சாங் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான சாங். அது எனக்கு ஒரு டவுட், அது லவ் ஃபெயிலியர் சாங் மாதிரியா இந்த சாங்? ஆமாம் ஆமாம், பர்ஃபெக்ட் லவ் ஃபெயிலியர் புதுசான ஒரு சிச்சுவேஷன். ஃபர்ஸ்ட் டைம் சூப் சாங் வந்திருக்குங்க தமிழ் சினிமாவில். இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ சோகமாக பாட்டுறாரு, ஃபர்ஸ்ட் டைம் பிரேக்கப்பு, அதனால சோக பாட்டு. ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் டைம் பிரேக்கப் படத்தில் அந்த மாதிரி இருக்கலாம். ஆனா பிரேக்கப்ன்றது நம்ம காலங்காலமா எல்லா படத்திலும் நம்ம பார்த்துருப்போம், அதெல்லாம் இருக்கும் தான். ஆனா இந்த பிரேக்கப்கான ரீசன் மேபி கொஞ்சம் புதுசா இருக்கும் நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா அது மேபி அது இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிதானே ஜி? ஆமா, இல்ல இதுல ஃபர்ஸ்ட் பிரேக்கப்னு கேக்குறேன். அப்ப படம் ஃபுல்லா நீங்க நிறைய அதனால தான் அப்படியே டைவர்ட் பண்ணி அப்படியே எடுத்துட்டு போறேன். நீங்க ஏன் திருப்பி அதை போய் நோட்டுறீங்க? ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. அதுதான், இந்த சாங் வந்து அதான் ரெகுலரான லவ் ஃபெயிலியர் சாங் மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த படத்துக்கு ஆக்சுவலாக இது ஐ ஃபெல்ட் லைக் ரொம்ப தேவையான சாங்னு தோணுச்சு. ஏன்னா இட்ஸ் லைக் படம் கதை சொல்ல முடியாது, பட் என்னென்னா ஒரு பாயிண்டில் வந்து இந்த ஹீரோக்கு வந்து இந்த ஹீரோயின் கேரக்டர் மேலே எவ்வளோ லவ் இருக்குன்றது வந்து ஐ மீன் அந்த மேட்ரு வந்து இந்த சாங் மூலமாக ரெஜிஸ்டர் ஆகும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா படம் ஃபுல்லாகவே அது இதுவாகாத மாதிரி இருக்கும், ஆனால் இங்கே வந்து அது அதில் அந்த மீனிங் வரும்னு நினைக்கிறேன். அதனால கொஞ்சம் ஸ்பெஷலான, அதுக்கு மேலே எதுவும் சொல்ல முடியாது. சொல்லிட்டேன்னா அப்படியா? இந்த ட்ராக் அவர் முன்னாடியே போட்டு ட்ராக் ஆக்சுவலா. ஆனா டாடாக்கு இந்த பாட்டுக்கும் இந்த தனியா பாட்டுக்கும், ஏன்னா இந்த பாட்டு வந்து முத என்னாச்சு அப்படின்னா சாரி திருடி ஃபர்ஸ்ட் தனியா வச்சிருந்தோம், அப்புறம் இப்போ திருடின்னு இருக்கு. ஸோ என்னாச்சு, டாடா டைம்ல வந்து ஒரு பயங்கரமான ஒரு சாங் வந்து அப்போ கம்போஸ் பண்ணியிருந்தாப்போ ஜென் பண்ணிட்டு திடீர்னு ஒரு நாள் இந்த மாதிரி அண்ணா இந்த பாட்டு நம்ம ஆல்பம்ல வச்சுக்கலாமாண்ணா, படத்துல இல்லைன்னா கூட இட் இஸ் ஓகே அப்படின்னா சரிடா நான் கேட்ட பாட்டு சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருக்கே, சும்மா அதுக்காக வைக்கணும் அப்படிலாம் வைக்க வேணாம், இது அப்படியே நம்மளுக்கு ஒரு ஃபோல்டர் இருக்கு இல்லையா, அந்த ஃபோல்டர்ல அப்படியே ஒரு நாள் வரும், என்னைக்காவது ஒரு நாள் வரும், அன்னைக்கு அதை கரெக்டா நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது அது கரெக்டா அப்படி அது அமிச்ச ஒட்டு லிரிக்ஸோடய அமிச்சு டம்மி லிரிக்ஸோடய அது பயங்கரமா க்ளவ் மாதிரி அது செட் ஆயிடுச்சு. இந்த நாய்சேகர் காமெடியில வந்து உனக்கு என்னைக்காவது கஷ்டம் வரப்ப கபால்ல திறந்து பாரு ஒரு கை கொடுக்குற மாதிரி ஒரு ஃபோல்டர் தனியா என்னைக்குமே வந்தாங்க. அண்ட் இவங்க 3 பேரும் பயங்கரமா கலாய்ச்சி பேசிக்கிட்டு எங்களுக்கு இவங்களோட வைபு பார்க்காததுக்கு முன்னாடியே தெரியும், நிறைய இன்டர்வியூஸ் பார்த்துருக்கோம் படங்கள்ல அப்படிங்கிற மாதிரி. அஃப்கோர்ஸ் இவங்க 2 பேர்த்த பத்தி நல்லாவே தெரியும். 2 பேருமே வந்து கமிங் ஃப்ரம் நெல்சன் ப்ரோவோட ஒரு செட்ல இருந்து வந்ததுனால நீங்க என்ன ரகல் பண்ணுவீங்கன்னு தெரியும். செட்ஸ்ல இவங்க இப்படிதானா கலாய்ச்சிட்டே இருப்பாங்களா, உங்களை கலாய்ச்சிட்டே இருப்பாங்களா, இல்ல நீங்க திரும்ப அவங்க தான் கலாய்ப்பாங்க எங்களை, அப்படியா இங்கிலீஷ்ல பேசுவாங்க, அதனால எங்களுக்கு புரியாது. சரி, தமிழ் பாட்டுலாம் கேட்பீங்களா? என்னடா காது கேட்காத மாதிரி இல்லைங்க, அவங்க தமிழ்ல சூப்பரா பேசுவாங்க. இப்போ நீங்க தான் இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்கன்னு சொன்னீங்களா? அதுக்கப்புறம் ஓகே 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 அப்புறம் கத்துக்கிட்டாங்க. அப்படி அவங்க இந்த சாங்கை தவிர்த்து தமிழ்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு 3 பிரேக்கப் சாங் சொல்றீங்களா? சூப் சாங், பிரேக்கப் சாங் கேக்குறாங்க பொதுவா. தமிழ் பொதுவா பிரேக்கப் சாங்னா பொதுவா இது கொலவெரிடி அந்த நீங்களே ஒரு பாட்டு சொல்லிட்டீங்க, அந்த பாட்டு எக்ஸாம்பிள் அது சொல்லக்கூடாது, அது சொல்லக்கூடாது, அது வந்து அவுட் இப்போ எக்ஸாம்பிள் தான் சொல்லுங்க. டடல ஒரு பாட்டு இருக்குல, ஆமா நம்ம தமிழ் தலைவன். அப்புறம் நெக்ஸ்ட் 2 ஒண்ணுதான் 3 சொன்னீங்க, 3 தான், இதுல ஒண்ணுதான் சொல்லி மீதி 2 நான் பண்ணிட்டேன், சாரி. ஓகே நெக்ஸ்ட் ஜென்ரோ. என்ன ஜென்ப்ரோ ரெண்டு லவ் ஃபெயிலியர் தான் சாங் போட்டுருக்காரு. ஆமா
உங்க ஃபேன் இருக்காரு, அவர்கிட்ட ஏதாவது சொல்லி கொடுங்க, வெக்கப்படாதீங்க. பிரேக்கப் சாங் வந்து பிரேக்கப் சாங் கேட்ட ஒரு கேள்வியே இவ்வளவு சைலண்ட். மனசே காதலிக்காதே அப்படி ஒரு பாட்டு இருக்கும். அது ஒரு பாட்டு. அடுத்த பாட்டு ப்ரோ நீங்க ஹிந்தி இல்ல இல்லையா கேளுங்க, அவங்களுக்கு பிடிச்ச பிரேக்கப் பாட்டுன்னு கொடுங்க. நம்ம பாட்டு. சரி ஹிந்திலயாவது சொல்லுங்க. யோ நீ எல்லாத்தையும் மறந்துடுவே, நீ இந்த பாட்டு தவிர தானே சொன்ன. ஆமா இப்ப அவங்க மட்டும் எல்லாமே ஃபுல்லா இவ்ளோ லிபரல் சொல்லிட்டாங்க, அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க, என்ன சண்டை போட முடியாதுக்கு. உங்களுக்காக ஹிந்தில கொஞ்சம் இறங்கி போறாரு. பேசிக்காவே ஹிந்திலயாவது சொல்லுங்க. ஹிந்தி எதுக்கு? பாத்தீங்களா நீங்க அந்த பஞ்சுக்காக தான் அந்த கேட்க சொன்னாங்க போல இருக்குது. நோ உங்களுக்கு தெரியுமா ஹிந்தி பாட்டு? ஏன் தெரியாது? ஹிந்திக்கு தான் தெரியாது, இவருக்கு தெரியும். நான் மேரையானா எத்தனை வாட்டி கேட்டிருக்கோம். பிரேக்கப் சாங் அப்புறம் பேகயாலி பிரேக்கப்பா இருக்கு. கடைசியில இந்த இந்த கோளாறுல நம்ம பாட்ட மறந்துட போறோம். அப்படிலாம் இல்ல. திருடி திருடி ஹிந்தில சொன்னா திருடி ஹே. அனி அண்ணா வந்து பாடியிருக்காரு இது. ஸோ அதை பத்தி எப்படி அவர் வந்து உள்ள வந்தாரு? நீங்களா சூஸ் பண்ணீங்களா இல்லை வந்து இல்லை அனியோட வாய்ஸ் வந்தாலே பாட்டு வந்து ஒரு பெரிய ஹிட் ஆயிடும் அப்படிங்கிறதுனாலயா? என்னோட ஃபர்ஸ்ட் படத்துல வந்து எனக்கு ஒரு ஆசை இருக்கு, தலைவன் வந்து ஒரே ஒரு பாட்டு நம்மளுக்கு அவரோட வாய்ஸ்ல நம்ம ஃபேஸ் வந்துடணும் அப்படின்னு மட்டும் எனக்கு அப்போலேருந்தே அந்த ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அது வந்து எல்லாம் அமைஞ்சு கரெக்டாக நம்ம படத்தில் அது அமைஞ்சிருக்கு. எனக்கு என்ன இந்த பாட்டு ஆவியஸாக நம்ம ஷூட்டில் கேட்டிருப்போம், இவன் பாடி நிறையா வாட்டி நம்ம கேட்டிருக்கோம்ல, அந்த ஒவ்வொரு வாட்டி கேட்டு கேட்டு நம்மளுக்கு ஒரு மாதிரி பழகிருச்சு. திடீர்னு அதுக்கப்புறம் அவர் வந்து பாடி அந்த வாய்ஸ் வந்ததுக்கப்புறம் இல்லை மேஜிக். இது வரைக்கும் அனி அந்த மாதிரி ஒரு ஸ்கேல்ல நான் பாடி கேட்டதே கிடையாது. நான் அனி ப்ரோவை நான் பார்க்கும்போது கூட கேட்டேன், ப்ரோ நீங்க தான் பாடிருக்கீங்களா அப்படி கேட்டேன். அவர் என்னடா நல்லா இல்லையா அப்படிதான் இருந்தது. ஏன்னா அவ்வளோ எல்லா பாட்டுமே ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் நிறைய அனி பாட்டுக்கு கோரியோகிராஃப்லாம் பண்ணியிருக்கேன், நிறையா தெரியும் அவரோட பாட்டு. ஆனால் இதில் பாடின மாதிரி அவர் எந்த பாட்டுமே பாடலன்னு நான் ரொம்ப எனக்கு சடனாக எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, அந்த கொலமாவுக்குல இன்டர்வியூ ஒன்று இருக்கும், அதில் வந்து நெல்சனை சொல்லியிருப்பாரு, லவ் ஃபெயிலியர்னா போதும் எனக்கு. அதனால அப்படியே அது உள்ளே போய் அவர் ஒன்று கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி ஒன்று இருந்துச்சு. அது பயங்கரமாக. அடுத்தது என்னன்னு ஒரு தேடல் இருக்கும்ல எப்போவுமே, அது எனக்கிட்ட நிறைய உண்டு. எப்போவுமே ஒரே விஷயத்தில் ரொம்ப நாள் இருக்கவே மாட்டேன். எப்போவுமே ஒரு 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 10 இயர்ஸாக கோரியோகிராஃப் பண்ண அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு தேடல் இருக்கும். அதுதான் அந்த எஃபர்ட் தான் இது ஆக்சுவலாக. ஓகே, எல்லாருக்குமே அந்த எஃபர்ட் இருக்குது, எனக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்குது, எல்லாருக்குமே அந்த எஃபர்ட் இருக்குது. அது எப்படின்னு கேட்டால் அது தெரியல. அது நல்லா நீங்கள் விளையாடுவீங்க, ஒரு நாளைக்கு மேட்ச்சுக்கு நான் விளையாண்டேன், என்ன ஓப்பனிங் அனுப்புங்க நீங்கள் சொல்லுவீங்களா, அது ஒரு கான்ஃபிடன்ஸ் தானே வருது. ஏன்னா உங்களுக்கு தெரியுது நல்லா பண்ணுவோம் அப்படின்னு, அந்த ஃபீல் தான். ஓகே, மற்றபடி ஒன்றும் பெருசாக பிறந்தது போதே நான் வந்துட்டு கையை எப்படியே வச்சு எங்கள் அப்பா கூட என்னை வந்து மகனே, நான் கூட மகனே என்னை இப்படி அக்களை பிடிச்சி தூக்குப்பா அப்படின்னா அந்த அளவுலாம் கிடையாது. அது எல்லாமே சினிமா தானே ப்ரோ இருக்கும். நான் என்னோட ஒர்க்கே அதானே. எனக்கு என்ன நான் இன்னும் என்ன பண்ணலை, ரீப்பர் அடிக்கலை, பெயிண்ட் அடிக்கலை, அதுதான் நான் இன்னும் பண்ணலை. அதுவும் பண்ணணும்னா ஓகே தான். பட் தெரிஞ்ச விஷயம் வேர்ல்டுலேயே நம்ம இருக்கிறவங்க ஹாப்பினஸ் தான். ஓகே, இதோ தெரியாமல் போய் நான் ஒன்று பண்ணாமல் இருக்கிறேன், என்ன ஒன்று இல்லாமல் இருக்கிறதே ஹாப்பி தான், அவ்வளோதான். அது அப்படியே இப்படி வச்சோம்னா அப்படியே அங்க போக இல்ல, நீங்க தான் ஆமா. அதனால மேபி உங்ககிட்ட இருந்து ஏதாவது கதைகள் படங்கள்? இல்ல இல்ல, நான் நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன், நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறதுக்கான காரணமே அன்னைக்கு கண்டிப்பா பண்ணுவா அப்படி. நான் சொல்றேங்க, நீங்க என்ன அவரை கேக்குறீங்க, 100% பண்ணுவா அப்படி. மேபி ஒரு இப்போ தனுஷ் பண்ணினார் இல்லையா, எவ்வளவு இயர்ஸ்க்கு அப்புறம் பண்ணாரு. இந்த கேள்வியை கண்டிப்பா அவர்கிட்டயும் கேட்டிருப்பாங்க. இனிஷியல் அன்னைக்குமே இதே மாதிரி தான் பதில் சொல்லியிருப்பாரு. ஓகே, அன்னைக்கு தெரியலங்க ஆனா இன்னைக்கு இருக்கு அப்படின்னு தான் மனசு மாறும். அது கன்ஃபார்மா உள்ளுக்குள்ள சைக்கலாஜிக்கலா எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்குங்க, அது அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆகி நடந்துரும். திடீர்னு டைரக்டர் இருந்து டாக்டர் மாதிரிலாம் பேசுறீங்க. இந்த மாதிரி இல்ல, இது நடந்துரும். நீங்க கேட்கல அந்த மாதிரி ஐடியா இல்ல. தளபதி சார் தான் கரெக்டா சொன்னாரு, நமக்கு அது வராது இல்ல, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். ஏன்னா he had different plans. ஓகே, சோ அதுல கிளாரிட்டியா இருந்திருக்காரு. கண்டிப்பா கம்மிலாம் பண்ணுவா அப்படி 100% நான் எழுதி தரேங்க. ஏன் பதில் இல்ல உங்களுக்கு அது தெரியுது இல்ல. அவர் அதை வந்துட்டு இல்லன்னு கூட சொல்லல. அது பதில் இல்ல, இப்போ இல்லன்னு சொல்றதுக்கு தான்ப்பா நான் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்ல வந்தேன். அவர் அதுக்குள்ள இல்ல மாதிரி எங்க 10 இயர்ஸ் 1 டெக்கேட் இப்போதைக்கு இல்ல, அப்படி இப்போதைக்கு இல்ல. கரெக்ட் இல்ல, நான் அதான் சொல்றேன்ல, நான் நெல்சனாட்ட அசிஸ்டண்டா சேர்ந்ததுக்கான காரணமே 3 வேளை சாப்பாடு எனக்கு வேணும். ஸோ அந்த டைம்ல எனக்கு என்னன்னா இப்போ ஆக்டிங்ன்றது அதுக்கும் நான் தனியாக ஒரு அந்த பட்டுறாங்கலாம் நான் போயிருக்கேன். பட்
ஒரு ஸ்பாட்லேயே இருந்து ஒரு டேரக்டர் கூட இருந்து கற்றுக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, ஸோ எனக்கு அங்கேருந்து நான் த்ரூ ஆக்டிங் நான் கற்றுக்கிட்டா தான் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி. ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் நினச்சேன்னா ஒரு சீனு அவர் சொல்லும்போது பேசும்போது அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து அது பேப்பரில் வந்து ஆன்ஸ்க்ரீன் வர வரைக்கும் அது எத்தனை டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ ஒவ்வொருத்தர்கிட்ட போகும்போது யாரெல்லாம் என்னென்ன பண்ணுறாங்கன்றதை நோட்டீஸ் பண்ணுறோம்ல. எனக்கு ஒரு ஆக்டராக அது எனக்கு எல்லாமே பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அப்படி நான் போன இடம் தான் அது. ப்ளஸ் ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரியுது, சரி ஓகே எது கரெக்டு அப்படின்றது தெரியலனா கூட அட்லீஸ்ட் இது கொஞ்சம் தப்பாயிடுமோ அப்படின்னு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு லேர்னிங் ப்ராசஸ் இருக்குல்ல, அதுக்கான இடம் தான் நான் போனேன். ஆக்சுவலாக இந்த பாட்டு இருக்கு இல்லையா, இந்த பாட்டுக்கு காரணமான சீன் இருக்குல்ல, 2 பேருமே திரிச்சிருப்பாங்க. அந்த நடிச்சிருப்போம். அது இல்லைங்க, நல்லா எங்க பாருங்க, எனக்கு ரொம்ப 2 பேரோட சொல்றது எல்லாமே அவர் தான் பொறுப்பு. இல்லைங்க, பாராட்டுறது தப்பே கிடையாது. எனக்கு 2 பேருமே சூப்பரா பண்ணாங்க. எல்லாருமே ஒரு வேலை பண்ணணும்னு வந்திருக்கும் நிஜமாவே. அவங்க படத்துக்குள்ள இப்ப நாளைக்கு ரிலீஸ் ஆற பாட்டு தெரிக்குதா ஜென் போட்டது, எனக்கு தெரிக்குமான்னு கேட்காதீங்க. அதே மாதிரி இந்த சீனு நல்லா நீங்க கேட்டதுக்கு நல்லா வந்து 2 பேருமே இந்த சீனை சூப்பரா பண்ணிருப்பாங்க, பியூட்டிஃபுல்லா பண்ணிருப்பாங்க 2 பேரும். எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, அவர் இப்போ உட்காந்து ஏதாவது டியூன் யோசிச்சுட்டு இருக்காரா ரொம்ப நேரம். ஓகே இந்த சீன் இப்படி இருக்கு. ஆக்சுவலி ஆமா, கிளைமேக்ஸ்க்கு ஒரு பாட்டு போடணும். இப்போ வரைக்கும் அதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். யோசிச்சாச்சா ப்ரோ? இல்ல ப்ராப்ளம்லாம் இல்லை ப்ரோ, நான் சும்மா தான் ப்ரோ மேலே பார்த்தேன். சரி, எங்களுக்காக ஃபியூ லைன்ஸ் இந்த பாட்டு பாடுங்க உங்களோட வாய்ஸ்ல. யா ஒன்னா ரெண்டா வாழ்க்கையில நாம் பட்ட கஷ்டம் அவ பார்வைப்பட்டா காணாமலே போகும். சொத்து சொகம் எல்லாருந்தும் என்ன மச்சான் லாபம், அவ இல்லாட்டினா எல்லாம் வீணா போகும். என் சந்தோஷத்தை மூட்டை கட்டி துரத்துதுடா காலம், என் கண்ணுக்குள்ள எப்போவுமே தங்கிடும் சோகம். என் நெஞ்சுக்குள்ள கவலை எல்லாம் எப்ப மச்சான் தீரும், அவன் நினைச்சா எல்லாம் மாறும். இது ஒரு பாட்டு. வாவ் ப்ரோ, என்ன கலக்கிட்டீங்க, எனக்கு அப்படியே சிலுத்துருச்சு. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க, கலக்கிட்டீங்க ப்ரோ. ப்ரோ உங்களோட பாட்டுமே போட்டு ரிலீஸ் பண்ணிடுங்க ப்ரோ ஒரு தடவை. உங்களோட வெர்ஷனாவும் ஆல்பம்ல அதுவும் போட ஒரு சும்மா அதையும் பயங்கரமா பாடி இருக்காரு. அதுக்கு எனக்கு வந்து இந்த பாட்டை ஃபீல் பண்றதுக்காகவாது அங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க நிறைய பேருக்கு பிரேக்கப் ஆகி இந்த பாட்டை ஃபீல் பண்ணணும் நான் வந்து அப்படி ஒரு ஃபீல் இல்ல வேணாம். இந்த சோகத்தை அப்படி அவங்க பார்த்தா போதும். அது அப்படி முழுசா அப்படி ஆனா நடந்தா ஓகே புள்ளி, அதுக்கு நல்லா ரிலேஷன்ஷிப் நாசம் நடந்தா அப்படி அவங்க ஃபீல் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஐ ஹேட் ஸோ மச் ஃபன். அண்ட் படத்தை பத்தி நிறைய பேச முடியல பிகாஸ் இது படத்துக்கான கிடையாது. அப்போ நீங்க வாங்க நிறைய பேசலாம். அப்ப நீங்க கண்டிப்பா வாங்க நிறைய பேசலாம், என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ப்ரோ. இந்த பாட்டு மிக பெரிய வெற்றி அடையறதுக்கும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ்ல போட்டு எல்லாரும் தேய்க்கிறதுக்கும் அதுக்கு 2 பேரும் என்ன சொல்லணும் தெரிச்சுன்னு சொல்லக்கூடாது, நல்லா டான்ஸ் ஆடி இருக்காங்க. ஓகே, அந்த ப்ரோமோல ஆமா அது இன்னும் ப்ராப்பரா வரும். ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஆடுனாங்க. தெரிகிறோம், அது சொல்லக்கூடாது, சாதாரணமா சொல்லுங்க. பறக்கிறோம். ஐயோ ஓகே நடக்கிறோம் முடிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.